இந்த சிவன் எப்படி இருக்கிறாருன்னா, சிவன் சொல்றதே தப்பு. முதல்ல சிவம் என்று அழைக்கலாம். சிவம் என்று சொல்றதுக்கும் சிவன் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல இது சூக்ஷ்மத்தன்மையில் இருக்கிறது. சூக்ஷ்மம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை, ஆனால் இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. அது எப்படி குருஜி? கண்ணுக்கு தெரியுது தானே அது பொருள். இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த சூக்ஷ்மத்தன்மையில் இது கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அறிவு அப்படிதான் வேலை செய்யுது. நம்மளோட அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய சத்ரு. உங்களுக்கு வேற எதிரி எங்க வெளியில எங்கில உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம். பெரிய ஒரு மரம் இருக்கிறது, மாமரம் இருக்கிறது. இந்த பெரிய மாமரம், இவ்வளவு பெரிய மரம், இது வளர்ந்து 7 வருஷம் ஒரு கொட்டையா இருந்துச்சு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த கொட்டை இருக்கு, மாங்கொட்டை. இப்ப இந்த மாங்கொட்டைக்குள்ள ஒரு மாமரம் இருக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஒரு பெரிய மரமே இந்த கொட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு சார். இந்த கொட்டைக்குள்ள ஒரு மாமரம் இல்ல, ஒரு மான் தோப்பே இருக்குது, ஒரு மாங்காடே இருக்குது. எஸ் ஆர் நோ? இத மண்ணுல போட்டா வேப்ப மரம் வருமா? கொஞ்சம் பேர் பேச மாட்டீங்களே, வேப்ப மரம் வருமோ? அப்போ இந்த கொட்டையை நான் மண்ணில் போடும்போது மண்ணுக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெஃபினிஷனை பெரிய மரமாக உருவாக்கி பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு. அப்ப இவ்வளவு பெரிய மரம் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுதே, இதுக்கு பேரு ஸ்தூலம் என்று பெயர். ஸ்தூலம் தொட்டு பார்த்தா உணர முடியும், தொட முடிஞ்சால் அது ஸ்தூலம். அப்ப இவ்வளவு பெரிய மரம் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுது. இது கண்ணுக்கு தெரியாமல் கொட்டையாக இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? சூக்ஷ்மமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய மரத்தை அந்த ஏக இறைவன் சூக்ஷ்மத்தன்மையில ஒரு கொட்டையில உள்ள வச்சிருக்கான் அப்படின்னா, இப்ப இந்த கொட்டைக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும். எஸ் ஆர் நோ? இந்த கொட்டையை அவனுக்கு மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை சுருக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எஸ் ஆர் நோ? அதையும் சுருக்கி ஒன்றுமில்லாமல் ஒரு சக்தி ரூபமாக காமிச்சு விடுவான். அப்ப இந்த இடத்துல இருக்குது இப்ப சக்தி ரூபமாக. இப்ப ஒரு கொட்டை இங்க இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனால் இருக்கிறது. இந்த இடத்துல என்னென்னமோ ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறது, சக்தி ரூபமாக இருக்கிறது. இது அதுக்கு முன்னாடி நிலை. இதுதான் ரொம்ப சூக்ஷ்மம். இன்னும் சூக்ஷ்மம், இன்னும் சூக்ஷ்மம், இப்படியே போய் 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 கடைசியில இந்த உயிருக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அது சூக்ஷ்மத்தன்மையின் உச்சகட்டம்னு வச்சுக்கலாம். அப்படித்தான் இந்த சிவம் என்று ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கு. அங்க உட்கார்ந்துகிட்டு அவர் தட்டி விடுறார். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காது. இப்ப கரண்ட நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டி, இயக்க சக்தியை தெரிஞ்சுக்க முடியுமா? நான் கரண்ட பத்தி எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு தெரியாது, தொட்டிங்கன்னா தெரியும். எஸ் ஆர் நோ? கண்ணில் பார்க்க முடியாது. வயர்ல போகும், வயர் போகும், கரண்ட் கண்ணில் பார்க்க முடியாது. கரண்ட் கண்ணில் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை. அதை அறிய முடியாது. அது ஒரு சக்தி, இயக்க சக்தி. எப்படி அந்த கரண்ட் கண்ணுக்கு தெரியாதோ, அதுக்கு கலர் கிடையாது, ஷேப்பு கிடையாது, எதுவும் கிடையாதோ, அது இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்குது கரண்ட். இந்த லைட் அதுல தான் எரிஞ்சிட்டு இருக்குது, இந்த மைக் அதுல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இந்த படம் அதுல தான் தெரிஞ்சிட்டு இருக்குது, ஏசி அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லா இடத்துலயும் அதுதான் இயங்கிட்டு இருக்குது. ஆனா அது கண்ணுக்கு தெரியாது, அதை அறிய முடியாது. உணரப்பட வேண்டிய ஒரு பொருள் சூக்ஷ்மத்தன்மையில் இருக்கிறது. அதே போல இறை சக்தியும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், சூக்ஷ்மத்தன்மையில் தான் இருக்கு. அது அறிய முடியாது, உணரப்படணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம படிச்சது, படிக்காதது, தெரிஞ்சது, தெரியாதது, இந்த அறிவு அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயத்தை நீங்க உணரணும்னா அதுக்கு மிகப்பெரிய தடையே இந்த அறிவு தான். அறிவுதான்
நாம உணர்ற தன்மையை இழக்க வைக்கிறது. இந்த அறிவு வளர 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 உணர்வு தன்மை குறைந்து கொண்டே போகிறது. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன் ஒரு குழந்தையை போல் இருக்க வேண்டும்? ஏன் அதை நான் அடிக்கடி சொல்வேன் என்றால், குழந்தை மனமுடையவன் தான் உணர்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். இறை சக்தியை உணர்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். குழந்தைன்னா குழந்தை கிடையாது, குழந்தை மனமுடையவன்.